செட்டிநாடு கைக்குத்தல் கார குழிப்பணியாரம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வெல்கம் டு ஃபுட்டு இண்டியன். கைக்குத்தல் அரிசி 1 டம்ளர் எடுத்துக்கோங்க. கைக்குத்தல் அரிசி இப்படி தான் இருக்கும், தெரியாதவங்களுக்கு சொல்றேன். பச்சரிசி 1 டம்ளர் எடுத்துக்கோங்க. இல்லைன்னா நீங்க இட்லி அரிசி கூட யூஸ் பண்ணிக்கலாம். கருப்பு உளுந்து 1/4 டம்ளர் போட்டுக்கோங்க. தோலோடு போட்டு அரைக்கும் போது ஹெல்த் பெனிஃபிட் அதிகம். வெந்தயம் 1 டீஸ்பூன். இது எல்லாத்தையும் ஒட்டுக்கா போட்டு நல்லா கழிஞ்சு ஊத்திட்டு 4 to 5 hours ஊற வச்சுக்கோங்க. ஊறினதுக்கு அப்புறம் மிக்சியில இல்லைன்னா கிரைண்டர்ல போட்டு அரைச்சுக்கோங்க. அரைக்கும் போது கொஞ்சமா தண்ணியை ஊத்தி அரைங்க. இட்லி மாவுக்கு அரைக்கிற மாதிரி அரைச்சுக்கோங்க. அதுல 1 டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா கலந்து மாவை 8 மணி நேரம் புளிக்க வைக்கணும். புளிச்சதுக்கு அப்புறம் பணியாரம் செஞ்சாதான் நல்லா கிறிஸ்பியா வரும். கார பணியாரம் செய்ய என்னென்ன போட்டு தாளிக்கலாம்னு பார்க்கலாம். அடுப்பு ஆன் பண்ணிட்டு தாளிக்கிறதுக்கு நான் பானையை யூஸ் பண்றேன். நீங்க எந்த பாத்திரத்துல வேணாலும் தாளிச்சுக்கலாம். சூடானதுக்கு அப்புறம் ஆயில் 1 டீஸ்பூன் ஊத்திக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் கடுகு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கடலைப்பருப்பு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. உளுத்தம்பருப்பு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. உளுத்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் செவந்து வரணும். இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறம் வரமிளகாய் 2 போட்டுக்கோங்க. நல்லா வணக்கி விடுங்க. பெரிய வெங்காயம் 2 பொடியா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வணக்கி விடுங்க. கொஞ்சமா கறிவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வணக்கி விடுங்க. உப்பு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. மாவுக்கு தேவையான உப்பு ஆல்ரெடி போட்டாச்சு, அதனால வெங்காயத்துக்கு தேவையான உப்பு மட்டும் இப்ப ஆட் பண்ணினா போதும். இந்த அளவுக்கு வணங்கினதுக்கு அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு பொடியா கட் பண்ண கொத்தமல்லி தலையை ஆட் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி தலையை வணக்க தேவையில்லை. கார குழிப்பணியாரத்துக்கு தேவையான தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. இப்ப தாளிச்சதை எடுத்து இட்லி மாவு பதத்துல ஆட்டி வச்ச மாவுல ஆட் பண்ணிக்கோங்க. மாவுல சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்ப டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுப்பு ஆன் பண்ணிட்டு பணியாரம் செய்ய பணியாரக்கல்ல சூடு பண்ணிக்கலாம். கல்லு சூடானதுக்கு அப்புறம் ஒவ்வொரு குழியிலையும் ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் சூடானதுக்கு அப்புறம் ஒவ்வொரு குழியிலையும் மாவு ஊத்திக்கோங்க. மாவு ஊத்துறது 3/4 குழி அளவுக்கு ஊத்திக்கோங்க. மாவு அதிகமா ஊத்துனா திருப்பி விட ரொம்ப கஷ்டமா இருக்கும். அடுப்பு மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு ஒரு சைடு நல்லா வேக விடுங்க. வெந்ததுக்கு அப்புறம் இன்னொரு சைடு திருப்பி விட்டா போதும். மேல மாவு தெரியும் போது திருப்பி விடுங்க. அப்பதான் நல்லா பந்து மாதிரி வரும். ஃபுல்லா வெந்ததுக்கு அப்புறம் திருப்பி விட்டீங்கன்னா ஒரு சைடு ஃபிளாட் ஆயிடும். அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு பண்ணும்போதுதான் மேல நல்லா கிறிஸ்பியாவும் உள்ள நல்லா சாஃப்டாவும் வரும். ஹை ஃப்ளேம்ல வச்சு பண்ணுனா மேல கிறிஸ்பியா வரும், உள்ள வேகாது. அதனாலதான் நம்ம மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு பண்ணணும். இப்ப பணியாரம் ரெடி ஆயிருச்சு. நல்ல பந்து மாதிரி பாக்குறதுக்கு சூப்பரா இருக்கு. இதுக்கு தக்காளி சட்னி, வெங்காய சட்னி, கடலை கிரேவி எது வேணாலும் சைட் டிஷ்ஷா வச்சு சாப்பிடலாம். எனக்கு கடலை கிரேவி தான் இதுக்கு பிடிக்கும். உங்களுக்கு கடலை கிரேவியோட ரெசிபி வேணும்னா என்னோட சேனல்ல இருக்கு, டிஸ்கிரிப்ஷன்லயும் ஆட் பண்ணிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க. அவ்வளவுதான், செட்டிநாடு கைக்குத்தல் கார குழிப்பணியாரம் ரெடி. எங்க சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.